அரசியல் நிலைமை எரிமலை போல் கொதிக்கிறது. இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கவர்ந்து கொண்டு ஒரே இந்தியா, ஒரே கட்சி, ஒரே கொடி, ஒரே சின்னம் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் அவர்கள் ஒரே மதம் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, ஒரே கலாச்சாரம். இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா என்றும் ஒரே நாடாக பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு இருந்தது கிடையாது. இது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு உபகண்டம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 63 தன்னுடைய கன்னி பேச்சில், மேடன் ஸ்பீச், அதில் பிரிந்து போகின்ற உரிமை வேண்டும், ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னதோடு அதை பற்றி அவர் அழகாக வர்ணிக்கிறார். I come from a country in which so many nationalities have joined together. அந்த முதல் வாக்கியமே, நான் இந்தியாவிலே ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் என்று இதான் அவருடைய முதல் பேச்சு. இது எங்கள் நெஞ்சின் ஆழத்திலே ஊடுருவி இருக்கிறது. ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் நாங்கள் விரோதிகள் அல்ல. ஆனால் அவர்கள் கூடங்குளத்தை அழிப்போம், தென் மாவட்டங்களை அழிப்போம், கல்பாக்கம் வழியாக வடபுலத்தை அழிப்போம் என்று சொல்வது மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூட வேண்டும் என்று பலத்த குரல் கொடுக்கிறார்கள். நான் அந்த தீவிரவாதிகளை, அந்த பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கும் அடக்கி ஒடுக்குவதற்கும் துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு போய் அவர்களை விரட்டி அவர்கள் உயிரை வாங்குவதற்கும் நாங்கள் ஒருமுகமாக ஆதரிக்கிறோம் அந்த பயங்கரவாதிகளை. ஆனால் யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள், எத்தனை பெண்கள் கொல்லப்படுவார்கள், எத்தனை வயது மூத்தவர்கள் கொல்லப்படுவார்கள், தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத லட்சக்கணக்கான மக்கள், பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள். அவன் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள். அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான்? அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா? கொரியா சண்டைக்கு பிறகு உலகளாவிய யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அக்கறையோடு இருக்கிற போது இவர்கள் போர் வேண்டும், யுத்தம் வேண்டும் என்கிறார்கள். இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு. நாடாளுமன்றத்தில் இந்திக்காரர்கள் கூச்சல் எழுப்பிய போது ஒரு எம்பி சகட்டு வேலைக்கு எதிர்கட்சிகளையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் மற்ற மதிமுக போன்ற கட்சிகளையும் தாக்கி பேசிய போது ஒரு குரல் கூட எதிர்கட்சி வரிசையிலிருந்து எழவில்லை. நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து படித்தெடுக்கப்பட்டவன், சிறை சென்றவன், அரசியல் சட்டத்தை தெரு வீதியிலே போட்டு கொளுத்திவிட்டு பார்லிமெண்டுக்குள்ளேயும் நான் அரசியல் சட்டத்தை தான் கொளுத்தினேன் என்று சபை நடந்து கொண்டிருந்த போது, சங்கர் தயாள் சர்மா சேர்மனாக இருந்த போது நான் சொன்னேன். யாரும் எதிர்க்கவில்லை, இந்தி வெறியர்கள் கூட. ஆனால் இம்முறை அவர்கள் இந்தி பேசாத மக்களை திட்டி தீர்த்த போது அந்த எம்பி ஒரு 3/4 மணி நேரம் நான் பொறுத்துக் கொண்டிருந்தேன். அதன் பிறகு இவருக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தியிலே நம்மை எல்லோரையும் திட்டுகிறார் இந்த எம்பி, இவருக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று. என்ன பேசுகிறாய் நீ, என்ன உளறுகிறாய் நீ என்று சொன்னபோது அவன் திகைத்து விட்டான். என்ன வேற ஏதோ சத்தம் வருது என்ன. நான் ஆங்கிலத்திலையும் பேசல, தமிழ்ல இது இந்தியிலையும் பேசல, ஹிந்தி தெரியாது. எவரோ பேப்பர்ல எழுதியிருக்கிறான் ஹிந்தி வைகோவுக்கு தெரியும்னு சொல்லி. தெரியும், 4 வார்த்தை தெரியும். ஏக் டாக்ஸி, ஒரு டாக்ஸி வேணும்னு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போன் பண்ணுவேன். 2 நம்பர் மீனாபாக், என்னுடைய வீடு மீனாபாக்ல இருக்கு, அங்க வா. வேற இன்னொரு வார்த்தை என்ன, அவன் அவசரப்பட்டு வேற பக்கம் போயிட்டான், பஸ் 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 பஸ், அப்ப பஸ் நிறுத்து, நேரா போகணும்னா சாரா சாரா சாரா. இந்த 6 வார்த்தை தவிர இந்த குதிரைக்காரன் பாஷை எனக்கு தெரியாது. அதை நான் சொன்னேன். அவன் இன்னும் அதிகமாக கூச்சலிட்டான். ஏன் கூச்சலிடுகிறாய்,
தமிழ்நாட்டின் பக்கம் வந்து விடுவாயா? நீ வந்து பத்திரமாக நீ திரும்பி போய் விடுவாயா என்று சொல்லிவிட்டு அவன் இந்தியிலே தானே தாக்கி பேசினான், நாம் தமிழிலே தாக்கி பேசுவோம் உலக முதல் மொழியிலே என்று சொல்லி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதனை கண்ணன் கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று குரல் கொடுத்ததற்கு பதில் சொல்ல முடியவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.